This is dehydrated vegetables, sir. Okay. வெயில்ல வந்து காய வச்சிருக்கோம். Then electric heater மூலமாவும் காய வைக்கிறோம். Okay. இதோட பெனிஃபிட்ஸ் என்ன சொல்ல முடியுமா? பெனிஃபிட்ஸ் வந்து செல்ஃப் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. 3 months வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு அவசியம் இல்ல, நம்ம வெளிய வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஒன்ஸ் பாக்கெட் ஓபன் பண்ணிட்டோம்னா நம்ம பாக்ஸ்ல போட்டு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அதோட ஃப்ளேவர் எதுவுமே மாறாது. ஓகே. டைரக்ட்டா குக் பண்ண முடியும்ன்றீங்க. குக் பண்ணும்போது பிஃபோர் 10 to 15 minutes வந்து ஹாட் வாட்டர்ல ஊற வைக்கணும். ஹாட் வாட்டர்ல ஊற வைக்கணும். ஹாட் வாட்டர்ல ஊற வச்சனா அது நார்மல் சைஸ் அண்ட் அந்த ஃப்ளேவர்லாம் அந்த பாட்டில்ல மிக்ஸ் ஆயிடும். ஓகே. இது நம்ம நெக்ஸ்ட் அப்படியே எடுத்து குக் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் மேம் நம்ம பண்ணலாம்? ஆல் வெஜிடபிள்ஸ் சார். எல்லாமே இருக்கு. ஆமா சார். கேரட், பீட்ரூட், ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக், புதினா, கரி லீவ்ஸ். ஓகே. பாவக்காய், கத்திரிக்காய். சோ இது வந்து ஆயில் ஃப்ரைக்காகவா இல்ல ஜஸ்ட் நார்மல் குக்கிங் குழம்புக்காக பண்ணி? நார்மல் குக்கிங்கே பண்ணிக்கலாம் சார். குழம்பு அந்த மாதிரி யூஸ் பண்றதால யூஸ் பண்ணலாம். தாளிக்கிறதுக்கு பொரியல் பண்றது, மேல தேங்காய் தூவுறது. ஓகே. மத்தபடி பிரிஞ்சி அந்த மாதிரி எதனா பண்ணும்போது நம்ம ஜிஞ்சர் யூஸ் பண்ணிக்கலாம், கார்லிக் போட்டுக்கலாம் அந்த மாதிரி. இதுல பாத்தீங்கன்னா வந்து ஃபுட் மட்டும் தான் பண்றீங்களா? ஆமா, மெயினா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் தான் நம்ம மெயினா பண்றோம். பட் ஆனா ஃபுட் மட்டும் கிடையாது, அதர் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நம்ம தேவையான பேக்கிங் மிஷின்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. மேக்ஸிமம் ஃபுட் இண்டஸ்ட்ரி மட்டும் நம்ம கவர் பண்றோம். ஓகே. இதுல என்னென்ன கிராம்ஸ் பண்ண முடியும்? 20 கிராம்ஸ்ல இருந்து 1 kg வரைக்கும் பண்ணலாம். 20 கிராம்ல 1 to 5 kg வரைக்கும் பண்றதுக்கு மிஷின்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. ஓகே. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வேணும்னா எப்படி சார் அந்த ஸ்டிக்கர் அந்த பேக்கிங் ரா மெட்டீரியல்ஸ் அது நீங்க பண்றீங்க? ரா மெட்டீரியல்ஸ் நம்ம பண்றது இல்ல, நம்ம மிஷின்ஸ் தான் பண்றோம். பட் ரா மெட்டீரியல்ஸ் சப்போர்ட் பண்ணிடுவோம். யார் மேனுஃபேக்சரரோ அவங்களுக்கு கஸ்டமருக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவோம். டைரக்டா அவங்களை கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே நம்ம பண்ணுவோம். இந்த மிஷினோட பிரைஸ் என்ன சார் வரும்? அப்ராக்சிமேட்டா 3 lakhsல இருந்து மிஷின் ஸ்டார்ட் ஆகுது சார். இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் மாடல். இது ஹை பேசிக் மாடல், பேசிக் மாடல். கமர்ஷியல் மாடல் 14 ஹெட் வரைக்கும் நம்மள்ட்ட மிஷின் இருக்கு. ஓகே. இது ஸ்டார்டிங் மாடல். சிங்கிள் ஹெட் மிஷின். சிங்கிள் ஃபேஸ் சிங்கிள் ஹெட்னு சொல்லுவோம். ஓகே. எத்தனை ஃபேஸ் சார்? சிங்கிள் ஃபேஸ் கன்சூம் ஆகும். யூனிட்னா உங்களுக்கு நீங்க 1 hour ரன் பண்ணீங்க அப்படினா 2 யூனிட் கன்சூம். 1 ஹவருக்கு 2 யூனிட் தான் கன்சூம் ஆகுது. ஓகே ஃபைன் சார். இப்போ பேக்கிங் மிஷின் தவிர நம்மட்ட வேற என்ன மாதிரி மிஷின் சார் இருக்கு? மேக்ஸிமம் எல்லாமே பேக்கிங் ரிலேட்டடா இருக்கும். பேக்கிங் ரிலேட்டட் இல்லாது கோடிங் ஆப்ஷன் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ நீங்க ஒரு கவர்ல மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பைரி டேட், பேட்ச் நம்பர் இதெல்லாம் பண்ணாதே இருக்கும். சில மெட்டீரியல் பாத்தீங்கன்னா வேக்கம் பண்ணணும். இந்த மாதிரி ஏர் எதுக்காகனா வெயிட் கம்மி பண்ணி, வெயிட்டுக்காக இல்ல, உள்ள இருக்கக்கூடிய மெட்டீரியலோட செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நார்மலா இது ஓப்பன்ல வச்சீங்க அப்படின்னா பூச்சி வண்டு பிடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். காத்து பட்டுச்சு அப்படின்னா அதோட குவாலிட்டி மிஸ் ஆகும் இல்லையா? அது எதுவுமே இல்லாம பக்காவா ஏரை ஃபுல்லா சக் பண்ணிட்டு டைட் வேக்கம் பண்ணிடும். இப்போ லைட்டா ஒரு பின் ஹோல் விழுந்தா அப்படியே ஓப்பன் ஆயிடும். ஓகே. அதனால மெட்டீரியல் சேஃப்காக. அதே மாதிரி செமி ஆட்டோமேட்டிக்ல ஃபில்லிங் மிஷின்ஸ் இருக்கும். பாட்டில்ல லேபிள் பண்ணக்கூடிய, பாட்டில் மேல வந்து லேபிள் பண்ணுவாங்க இல்லையா, அந்த லேபிளிங் மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி லேபிள் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் இருக்கு. ஓகே. ஓகே சார். ஓகே சார். கீ, அதாவது நெய், தேன் இதெல்லாம் ஃபில் பண்ணக்கூடிய மிஷின் இருக்கும். வறுக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு உண்டான மிஷின் பல்வரைசர்னு சொல்லுவோம் இல்லையா, பல்வரைசர் இருக்கு. ட்ரையர் மிஷின் இருக்கு. இது ட்ரையர் தானே சார்? அது வந்து அது ட்ரையர். ஓகே. ஓகே சார், இதை வச்சிடலாம். இப்போ அந்த ட்ரையர், அந்த டீஹைட்ரேட்டர் பாத்தீங்களா, இதுதான் பேசிக் மாடல் இல்ல, இது வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் மாடல். இது வந்து 7 ட்ரேல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது 10 ட்ரே ஆக்சுவலா 10 ட்ரே இருக்கும். ஓகே. ஸ்டார்டிங் ஃப்ரம் 7 ட்ரேல இருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு என்ன கெபாசிட்டில வேணுமோ அதை கஸ்டமைஸ். இது என்ன பிரைஸ் வருது சார்? இது வந்து ஸ்டார்டிங் வந்து 95,000. அப்ப பேசிக் மாடல் சார்? பேசிக் மாடல் தான். 7 ட்ரேங்கிறது பேசிக் மாடல், அது 95. இது 10 ட்ரே, இது 1,20,000 பிளஸ். ஓகே. இது வந்து எலக்ட்ரிக் கரண்ட்ல ரன் ஆகுது. கரண்ட் தான். இது என்ன சார் யூனிட்ஸ் கன்சியூம் பவர் கன்சியூம்? இது 2.5 ல இருந்து 3 யூனிட் வாட்டர் பர் ஹவர் இருக்கு. இது ட்ரையர். இதுல வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் எடுத்துட்டு ட்ரை பண்ணி கொடுக்குறதுக்கான. ஏன்னா நார்மலா ஒரு நாள் வெயில வச்சா 3 நாள் 4 நாள் ஆகும். கண்டிப்பா 2 நாளாவது மினிமம் ஆகும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல பண்ணும்போது 5 to 8 hours போகும். 5 to 8 hours உங்களுக்கு அது இல்லாம டேஸ் வந்து சம்மர் டேஸ்ல ஈஸியா பண்ணிடலாம். விண்டர்ல தான் எடுத்து பாருங்க. விண்டரா இருந்தா உங்களுக்கு நீங்க வெளியில காய வைக்க முடியாது இல்லையா? பயங்கர கிறிஸ்பியா, ஏதோ ஆயில் ஃப்ரை பண்ண மாதிரி உடைச்சு பாருங்க. ஏதோ ஆயில் ஃப்ரை பண்ண மாதிரி பயங்கர கிறிஸ்பியா இருக்கு. இதெல்லாமே உங்களோட ஓன் மேனுஃபேக்சருங்களா? உங்களோட ஓன் மேனுஃபேக்சர். எல்லாமே ஓன் மேனுஃபேக்சர் தான். என்ன லொகேஷன் சார்? எங்களுக்கு ஃபேக்டரி வந்து கோயம்புத்தூர் சார். ஓகே. எங்களுக்கு மொத்தம் 4 பிரான்ச், சென்னை, கோயம்புத்தூர், கொச்சின் அண்ட் பெங்களூர். சர்வீஸ் அந்த மாதிரினா எல்லா பிரான்ச்லயும் இண்டிவிஜுவல்ஸா டெக்னிக்கல் பர்சன்ஸ் இருக்காங்க. அந்த பிரான்ச்ல இருந்து அந்த ஏரியாவை கவர் பண்ணிடுவாங்க. ஓகே. மேக்ஸிமம் 1 டேல உங்களுக்கு எல்லாமே சர்வீஸ் கொடுத்து. இப்போ இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் வந்து குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நீங்க சர்வீஸ் பண்ணுவீங்களா? ஃப்ரீ சர்வீஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்களா? ஃப்ரீ சர்வீஸ்னு கிடையாது சார். மேக்ஸிமம் இந்த ஏஎம்சி மாதிரியான விஷயங்கள் பேக்கிங் மிஷினுக்கு தேவைப்படுறது இல்லை. என்ன ஏதாவது கம்ப்ளைண்ட், ஏதாவது மேனுவலா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட்டு அப்படின்னா அது சப்போர்ட் பண்றதுக்கு தான் நம்ம பேக் எண்ட்ல இருக்கோம்.
ஸ்பேர் சப்போர்ட்ல இருந்து சர்வீஸ் சப்போர்ட் வரைக்கும் எல்லாமே அந்தந்த பிரான்ச்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே தேங்க்ஸ். சரி ஓகே ஓகே தேங்க்யூ. உங்க கான்டாக்ட் பண்றோம்னா இதுல இருக்குங்களா? இல்ல இன்னொரு கார்டு தரேன். இருங்க ஒரு நிமிஷம். கஸ்டமர் வாட் இஸ் ஒரே இது இங்க நெற்குன்றம்ல இருக்கு. நெற்குன்றத்துல இருக்கு. Manufacturer. Yeah. Okay, fine, sir. How to use the machine, sir? What kind So of? basically, you can have a combination of snacks, biscuits, chocolate, cold drink in Okay. this kind of machine. Okay. Products will be displayed on the screen. Okay. You can make a selection. Suppose if I want this kind of product, this is not mapped currently, Okay. but Yeah. you can select a product. You will get a summary of your product. There is an option of UPI payment QR code as Okay. well. You can scan the QR code. Currently, I'm doing an auto pay transaction. So once the payment is made, Okay. the elevator will go to that selection. Okay. This kind of elevator is used for fragile or glass bottle. Okay. And then product will Chill. not right now. So we store the chips and the cool drinks in Yeah, the safe. chips. Yes. But the cool drinks will be It will be placed in a lower selection, something of that sort. okay. What is the price of this? This particular model is 2,85,000 plus Okay. GST and transport. What is the current consumption? 6 to 8 units per day. 6 to 8 units per day. Okay. It's a single phase or three phase? Single phase. Single phase is working on it. So the basic model is 1,86,000. Yes, 185. 185 with the GST. You're telling about plus GST. 186 plus GST. Okay, fine. இது வந்து பேசிக் மாடல். ஆமாங்க. ஓகேண்ணா, இது வந்து பேசிக் இது மாடல். பேசிக் மாடல். இது வந்து NS 400 Okay. 400 வாட்ஸ். Okay. இது வந்து NS 500 500 வாட்ஸ். ஓகேண்ணா. 500 சார். இது வந்து 1 மணி நேரத்துக்கு 2 லிட்டர் ஆயில் எடுக்கலாம் உங்களுக்கு. Okay. தொடர்ந்து 5 மணி நேரம் ஏதோ கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் ஆகுமா? கமர்ஷியல் பர்பஸ் கமர்ஷியல் இல்ல, இது ஹோம் மேட். வீட்டுகளுக்கு எங்கள்கிட்ட வேற தனியாக மிஷின் இருக்கு உங்களுக்கு. இது வந்து 1 மணி நேரத்துக்கு 2 லிட்டர் ஆயில் எடுக்கலாம். தொடர்ந்து 5 மணி நேரம் ஓட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. Okay. இதுல 1 கிலோ போட்டோம்னா 15 நிமிஷத்துல ஆயில் ஃபுல்லா வெளியில வந்துரும் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா 400 வாட்ஸ். இது 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் எடுக்கலாம். தொடர்ந்து 2.5 மணி நேரம் ஓட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. இதுல 1 கிலோ போட்டீங்கன்னா ½ அன் ஹவர்ல ஆயில் ஃபுல்லா வெளியில வந்துரும். Okay. இதுல எக்ஸ்ட்ரா ஒரு கூலிங் ஃபேன் ஆட் பண்ணிருக்கோம். அதிக நேரம் ஓட்டினீங்கனாலும் மோட்டர் ஹீட் ஆகாம ஆயில் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே சார். இப்போ எனக்கு டவுட், இப்போ 1 லிட்டர் கடலை எண்ணெய் ரேட் வெளியே எவ்வளவு வருது? வெளியில பாத்தீங்கன்னா 120 ரூபாய் 150 ரூபாய். நல்ல கடலை எண்ணெய் கடலையோட ரேட். கடலை எண்ணெய். ஆமா, கடலை எண்ணெய் பாத்தீங்கன்னா வந்து அது பல ரேஞ்சில இருக்குது உங்களுக்கு. ஓகே. பிராண்டட் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் 240 ரூபாய் 250 ரூபாய் உங்களுக்கு. ஒரு லிட்டர் எடுக்கணும்னா எவ்வளவு கடலை யூஸ் ஆகும்? 1 லிட்டர் எடுக்கணும்னா 2.25 கிலோ கடலை தேவைப்படும். 2.25 கிலோ ரேட். 2.25 கிலோ போட்டீங்கன்னா ஒரு 280 ரூபாயில இருந்து 290 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு காஸ்ட் வரும். உங்களுக்கு 300 ரூபாய்க்குள்ள வரும் உங்களுக்கு காஸ்ட். ஓகே. வெளியில கொடுக்கிறது கரெக்டான ரேட் கிடையாது சார். நாங்க இங்க வீடியோ போயிட்டு இருக்கு சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. சொல்லுங்க. இல்ல இப்ப கடலை வந்து நம்ம 1 கிலோ எவ்வளவு போகுது? கடலை எண்ணெய் வந்து வெளியில நார்மல் கடலை. நார்மல் கடலை 120 ரூபாயில இருந்து 150 ரூபாய்க்கு ரீட்டைல் ரேட்ல கிடைச்சிட்டு இருக்கு. ஓகே. 90 ரூபாய் ஹோல்சேல் ரேட். ரீட்டைல் ரேட்ல உங்களுக்கு 100 ரூபா, ஒரு 100 ரூபா வச்சுக்கலாம்னா அப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2.5 கிலோக்கு வந்து 250 ரூபா ஸ்பெண்ட் பண்ணோம்னா குவாலிட்டியான அதே கடலை எண்ணெய் கிடைக்குது. ஆமா. சரி, இப்போ இந்த வேஸ்ட் என்ன யூஸ் ஆகும்? இப்ப வீட்டுக்கு இந்த வேஸ்ட் நீங்க இதை இப்படியே சாப்பிடலாம், சட்னி அரைக்கலாம், கடலை மிட்டாய் செய்யலாம். குழம்புல போட்டீங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஓகே. எள்ளு வர வேஸ்ட் எடுத்து எள்ளு உருண்டை பண்ணிக்கலாம், தேங்காயில வர வேஸ்ட் எடுத்து தேங்காய் பருவி பண்ணிக்கலாம். ஏன் இதெல்லாம் நம்ம சாப்பிடலாம்னா இது 100% புரோட்டீன். இந்த புரோட்டீன் உங்களுக்கு வெளியில எங்கேயுமே கிடைக்காது. என்ன காரணம் அப்படின்னா இதுல இருக்கிற 100% ஆயிலையும் நம்ம ரிமூவ் பண்ணி வெளியில எடுத்தாச்சு. பாக்கி இருக்கிற ஃபைபர் எல்லாம் புரோட்டீனா மாறிடும். அதுவும் 100% புரோட்டீன். இது வெளியில எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு. நீங்களே ஆயில் எடுக்கிறப்ப மட்டும் இந்த புரோட்டீன் கையில கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே. இது ஒரு தடவை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். திரும்ப திரும்ப சாப்பிட தோணும் அந்த புரோட்டீன். இப்போ அது சின்ன மாடல் ஏதோ வச்சிருக்கீங்க, அது என்ன சார்? அது கமர்ஷியல். சின்னதா வச்சிருக்கிறது அது வந்து ஃப்ளோர் மில். வீட்லயே மாவு அரைச்சுக்கிறது. வீட்ல மாவு அரிசி, கோதுமை, ராகி, கம்பு, சோளம் எல்லா சிறுதானியங்களும் அரைச்சுக்கலாம். எல்லாமே அரைச்சு கொடுத்துரும் உங்களுக்கு. அது வந்து ஸ்டோன் டெக்னாலஜி. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் லான்ச் பண்ணிருக்கோம். திருகுகள் இருக்குங்கல்ல, அந்த காலத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த திருகுகள் தான் நாங்க மிஷினா கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் லான்ச்சிங். அது என்ன பிரைஸ்னா வருது? அது வந்து 20,000 ரூபாய் பிளஸ் டாக்ஸ் வருது உங்களுக்கு. 20,000 ஆமா 16,000 ரூபாய்க்கு
ஓகே ஓகே. இப்போ அந்த பவுடர் பண்ற மிஷின் மூலமா பாத்தீங்கன்னா வந்து அரிசி கோதுமை முத கொண்டு நீங்க எல்லாமே இங்க நம்மளே எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. சோ அதுல தான் வேஸ்ட் எக்ஸாக்ட் ஆகும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 100% அப்படியே அரைச்சு அப்படியே எடுத்துக்கலாம். அதுல வேஸ்டேஜே கிடையாது. அதோட ரேட் வந்து 20,000 வருது. ஆமா. ஓகே ஃபைன் சார். சரி. நல்ல வெளியில இருக்கானுங்க.